வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அந்த டாபிக் பேர் தான் சைனஸ். எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்களே, சைனஸ் இருக்குது சைனஸ் இருக்குது சைனஸ் இருக்குன்னு. இன்னைக்கு சைனஸில் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோவில் செல்லலாம். சைனஸ் அப்படின்னா என்ன? இது ஒரு நோயா அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா சத்தியமாக கிடையாது. இது ஒரு நோயே கிடையாது. அப்போ என்ன சார் சைனஸ் நோயே இல்லைன்றீங்க? சைனஸ்னால் என்னென்னா, சைனஸ்ன்றது நம்மளோட ஃபேஸ் இருக்குல்ல, இது எப்படி நம்ம தமிழில் சொல்லுவோம், மண்டையோடுன்னு சொல்கிறோம்ல, இந்த ஃபேஸ், இந்த ஸ்கல், அந்த ஸ்கல்லில் இருக்கிற இந்த ஃபேஸில் இருக்கிற நிறைய ஓட்டைங்க, அந்த ஓட்டைங்களோட பேர் தான் சைனஸ். இப்போ நம்மளோட ஃபேஸ் ஸ்கல் மண்டையோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெத்தி பகுதியில் 2 ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை பேர் தான் ஃப்ரான்டல் சைனஸ். அதே மாதிரி கண்ணுக்கு சைடில் ஒரு ஓட்டை இருக்கும், அது பேர் தான் எத்மாய்டு சைனஸ். அதே மாதிரி ஃபேஸில் இந்த இடத்துல மூக்குக்கு 2 சைடில் ஒரு ஓட்டைகள் இருக்கும், இது பேர் தான் மேக்ஸிலரி சைனஸ். அப்போ இந்த சைனஸ்ன்றது நம்ம மண்டை ஓட்டில் உள்ள இருக்கும் பல ஓட்டைகள் மற்றும் பொந்துகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த பொந்துகள் மற்றும் ஓட்டைகள் எதனால் கடவுள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்காவது உங்களுக்கு உங்கள் மூளையோட வெயிட்டு தெரிஞ்சிருக்கா? உங்கள் தலைகணம் என்னைக்காவது உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்காது. ஏன்? இவ்வளோ ஒரு பெரிய மூளை உங்கள் உடம்புல உங்கள் தலையில் இருக்குது, ஆனால் அந்த மூளையோட வெயிட்டை உங்களால் ஃபீலே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி பல ஓட்டைகள் ஷாக் அப்சார்பர் மாதிரி, ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி, எப்படி பைக்கில் ஃப்ரண்ட்டில் அப்படி சஸ்பென்ஷன் ஆகுதோ அந்த மாதிரி இந்த மூளையை சஸ்பென்ஷன் எஃபெக்ட், குஷன் எஃபெக்ட் கொடுத்து வச்சிருக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு இந்த சைனஸ் என்ற ஓட்டைகளுக்கு உண்டு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? சைனஸ்ன்றது ஒரு நோய் கிடையாது, சைனஸ்ன்றது ஒரு ஓட்டைகள். அந்த ஓட்டைகளோட மெயின் ஃபங்க்ஷன் நம்மளோட தலைகணம் தெரியாமல் இருக்குது. இதுதான் சைனஸ். அப்புறம் ஏன் சார் சைனஸ்னு ஒரு நோயாச்சு? வாங்க 2வது பாட்டுக்கு போகலாம். ஒருத்தருக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா இன்ஃபெக்ஷன் ஆகுது. அலர்ஜி ப்ராப்ளம்னா என்ன? மூக்கில் ஒரு தூசி, புகை இதெல்லாம் படும்போது உங்களுக்கு மூக்கில் ஒரே ஹச்னு கண்டினியூஸாக தும்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த தண்ணி வருதுல்ல, அந்த தண்ணி அந்த வர சளி இந்த மாதிரி சைனஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஓட்டைகளில் போய் சேர ஆரம்பிக்குது. அப்படி சேர ஆரம்பிக்கும் போது அந்த சளி சைனஸில் சேரும் போது அந்த சைனஸ் என்ன ஆகுது? ஓட்டையில் காலி காற்று தானே இருக்கணும், அந்த காற்று ஃபுல்லாக இப்போ சளி ரொம்பிடுச்சுன்னா அப்போ அந்த இடம்லாம் அப்படியே பிளாக் ஆகிடுது. அப்போ இந்த நோயை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைனோசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சைனோசைட்டிஸ்ன்றது என்னென்னா, இந்த மாதிரி இந்த சைனஸில் சளி சேர்ந்து அதில் பாக்டீரியோ வைரஸோ கிருமிலாம் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதை சைனோசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த சைனோசைட்டிஸை தான் நம்ம ஆளுங்க கொலோக்கியலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, எனக்கு சைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சைனஸ்ன்றது ஒரு மிஸ்நாமர், தவறான வார்த்தை. அந்த அப்படின்னு ஒரு நோய் கிடையாது, அது ஒரு உறுப்பு, ஒரு ஓட்டை. சைனோசைட்டிஸ் தான் கரெக்டான வார்த்தை. அப்போ சைனோசைட்டிஸ் எதனால் நடக்குதுன்னா, ரொம்ப காமனாக இந்த அலர்ஜி ப்ராப்ளம்னால தான் வருது. மூக்கில் வர அலர்ஜி பேர் தான் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். அந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னால சைனஸில் சளி சேருது, அந்த சளி சேரும் போது அது மேலே இன்ஃபெக்ஷன் ஆகுது. அதுதான் நம்ம சைனோசைட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். வேற காரணம் எதுவுமே இல்லையா? கண்டிப்பாக இருக்குது, இன்ஃபெக்ஷன், அதாவது கிருமி தாக்குதல். டைரெக்டாக கூட சில பேருக்கு மூக்கில் வைரஸ் தாக்குது, பாக்டீரியா தாக்குது, அதனால சளி சேர்ந்து கூட இந்த சைனஸில் இதுவாகலாம். இதுதான் ஈட்டியாலஜி. 2வது, இந்த சைனோசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம், அதாவது சைனஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளமுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தோம்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொன்னல, உங்களோட தலையோட வெயிட், தலைகணம் என்னைக்காவது இருந்திருக்கா? இல்லவே இல்லைன்னு. ஆனால் அந்த சைனஸ் இருக்கும். இந்த சைனோசைட்டிஸ் என்ற ப்ராப்ளம் வரும்போது நம்ம தலையோட வெயிட் பயங்கரமாக இருக்கும். அப்படியே தலையை இப்படி வச்சோம்னா இப்படி விழுந்துரும். ஏன்னா என்ன சார் தலை அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, என்னால் முடியல. ஸோ தலைகணம், தலை வெயிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஷாக் அப்சார்பர் ஆக்ஷன் போகுது. ஸோ சைனோசைட்டிஸோட மெயின் அறிகுறி இந்த தலைகணம் 1. 2வது தலைவலி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இந்த இடத்துல இந்த ஃப்ரான்டல்னால் இங்கே வலிக்கும், இந்த எத்மாய்டுனா இங்கே வலிக்கும், மேக்ஸிலரினா இங்கே வலிக்கும். ஸோ இந்த ஃபேஷியல் போனோட பெயின், இந்த ஃபேஸில் இருக்கிற எலும்புகளோட வலி, இது 2வது அறிகுறியாக நம்மளுக்கு இருக்குது. 3வது, மூக்கிலேருந்து சளி தொண்டைக்கு இறங்குது. பண்ணும்போது சளி இறங்கினே இருக்குது சார், மூக்கிலேருந்து தள்ளி தொண்டைக்கு இறங்கிட்டே இருக்குன்ட்டு போஸ்ட் நேசல் ட்ரிப்பிங் அப்படின்ற அறிகுறி இந்த சைனஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். 2வது, மூக்கு அடைச்ச மாதிரியே இருக்குது, மூக்கு பிளாக் ஆகுது, இது ஒரு அறிகுறி. மூக்கில் தண்ணி தும்பல் வருது, இது ஒரு அறிகுறி. ஸ்மெல்லே தெரியல, இது ஒரு அறிகுறி. இப்படின்ட்டு அடிக்கிட்டே போகலாம். ஸோ ரொம்ப காமனாக ஒரு 3-4 அறிகுறி இந்த சைனோசைட்டிஸ்க்கு என்னென்னா, தலைகணம்,
மூக்கு அடைக்கிற மாதிரி இருக்கிறது, மூக்குக்கு பின்னாடி சளி ஊத்துறது அப்படின்றது மெயின் அறிகுறிகளாக இந்த சைனஸ்க்கு வந்துட்டு சைனோசைட்டிஸ்க்கு வந்து இருக்குது. ரைட், எப்படி சார் இதை நான் அணுகணும் அப்படின்னா, கண்டிப்பாக நான் தான் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட். அப்படின்னா என்னென்னா, நுரையீரல்கள் டாக்டர்கள் மற்றும் இஎன்டி டாக்டர் தான் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட். அப்போது அந்த அலர்ஜியை டீல் பண்ணுற இந்த நுரையீரல் டாக்டர்கள் கிட்ட நம்ம போய் பார்க்கணும். அவங்க ஒரு சில டெஸ்ட்டுகள், அலர்ஜி எவ்வளோ இருக்குது இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஃபேஸில் வந்து அந்த சைனஸ் எவ்வளோ தூரம் சேர்ந்துருக்கு, இதை நம்ம மருந்துலேயே குறைச்சிக்கலாமா இல்லைனா வேறு ஏதாவது தேவைப்படுமா அப்படின்றத ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் போகும். சரி சார், ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் அலர்ஜிகளை குறைக்கிறதுக்கு மருந்துகளை தருவோம், அதே மாதிரி மாத்திரைகள் தருவோம். தேவைப்பட்டதான அந்த சைனஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபெஸ் மாதிரி ஒரு சின்ன மைனர் ப்ரொசீஜர், ஃபங்க்ஷனல் எண்டோஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரி மாதிரி பண்ணுவோம். சார் எங்கள் வேலை என்ன, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு இந்த சைனஸஸை க்ளீனாக வச்சுக்கிறது. அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. ஆனால் நான் இப்போதைக்கு வீட்டில் சிம்பிளாக வேலை முடிகிற மாதிரி ஒரு முறை சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஆவி பிடிக்கிறது, அதாவது ஸ்டீம் இனலேஷன். ஸோ தண்ணியை சுட வச்சிங்கன்னா ஒரு ஆவி வரும்ல, அதை வந்து நல்லா அந்த சைனஸ் ஏரியாலலாம் காமிங்க. இதுதான் மெயின், சிம்பிளாக முடிஞ்சிடும். டெய்லி ஒரு வேளை அட்லீஸ்ட் பிடிங்க. சில பேர் கேட்பாங்க, சார் 2 வேளை பிடிக்கணுமா, டெய்லி பிடிக்கணுமா, கரெக்டாக பிடிச்சிருவேன்னா அப்படிலாம் பேசுவாங்களே தவிர ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு காலை எழுந்துக்கும் போதே ரெஸ்ட் ரூம் போகிற டைம் அப்போவே ஒரு சிம்பிளாக பண்ணி முடிச்சிருங்க. ஸோ சிம்பிளாக ஒரு ஸ்டீம் இனலேஷன் ஒரு நல்ல சேஞ்சை வந்து தரும். இன்னொரு கேள்வி வரும், சில பேர் கேட்பாங்க, சார் நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பிடிக்கிட்டோமா, கொஞ்சம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்ஸ் போட்டு பிடிக்கிட்டோமா, தைலத்தை போட்டு பிடிக்கிட்டோமா இப்படின்னு ஒரு கேள்விகள். அவங்களுக்கு நம்ம பதில் என்னன்னா, மஞ்சத்தூள் மட்டும் போடாதீங்க, கொஞ்சம் மிளகாத்தூள், சக்தி மசாலா எல்லாத்தையும் போட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னங்க நீங்கள் இதெல்லாம் நீங்கள் என்ன குழம்பா வைக்கிறீங்க, என்ன மீன் குழம்பா இல்லை கறி குழம்பா, மஞ்சத்தூள் போட்டோமா மிளகாத்தூள் போட்டோமான்றீங்க. தயவு செஞ்சு எதுவுமே போடாதீங்க, ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சைனஸ்க்கு நீங்கள் வந்து ஆவி பிடிக்கிறீங்கன்னா பிளெயின் வாட்டர் போதும். மற்றபடி இந்த எண்ணெயை ஊற்றுறேன், இந்த கஷாய போடுறேன், இந்த மஞ்சத்தூளை போடுறேன், உப்பு போடுறேன், எதுவுமே போட வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை பிளெயின் ஸ்டீம், இதுதான் நீங்கள் பண்ணணும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டீம்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் யோகா முறையில் ஒரு கபாலபதியோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமா இந்த மாதிரி சொல்லிட்டு மூக்கு வைய எக்ஸசைசஸ், நம்ம இவர் வந்து நாடி ஸ்ருதி அப்படின்ற பேரில் ஈஷா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு பேர் ஒரு மாஸ்டர் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு நேசல் பிராணாயாமா மாதிரி ஒரு எக்ஸசைசஸை நீங்கள் பண்ணுங்கள். இது நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. இதை தாண்டி மூக்கில் எந்த விதமான தூசி படாமல் இருக்கிறது, புகை படாமல் இருக்கிறது, இதுக்கான வழிமுறைகளும் சேர்த்து பண்ணணும். ஸோ தெரிஞ்சு நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா ஒரு மாஸ்க், முகக்கவசம் அணியிறது, வீட்டில் தெரிஞ்சு அந்த ஒற்றடிக்கிற வேலை, இந்த டஸ்டிங் பண்ணுற வேலையெல்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது, ரெஸ்ட் ரூமில் ஆசிட் ப்ளீச்சிங் பவுடர்னு போட்டு மூக்கில் இந்த எரிச்சலை ஏற்றிக்கிறத அவாய்ட் பண்ணுறது, கிச்சன் பக்கம் மீனை வறுக்கிற அதை வறுக்கிறன்னு சொல்லிட்டு அந்த நெடியை ஏற்றிக்கிறதுன்ட்டு எந்த விதமான ஸ்மோக்கும் டஸ்ட்டையும் மூக்கில் ஏற்றிக்காமல் பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை வந்துட்டு நேரில் பேஷண்ட் டு பேஷண்ட் பேசிஸ் தான் நம்ம அதை சொல்ல முடியும். நிறைய விஷயம் நம்ம வந்து அதில் வந்து டீட்டெயில் சொல்ல முடியாது. ஸோ ஓவராலாக இந்த சைனஸை பற்றி இவ்வளோ நேரம் நான் பேசுனது எல்லாமே புல்லட் பாயிண்ட்ஸ், அதாவது முக்கியமான பாயிண்ட்டுகள். இதை நீங்கள் எங்கே போய் டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம சேனலில் வந்து ரொம்ப நோபல் காசாக உங்கள் சப்போர்ட்டுக்காக, உங்கள் ஹெல்த்துக்காக கஷ்டப்பட்டு இங்கே கத்திக்கிட்டு உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த சைனஸ்ன்றது ஒரு நோயே கிடையாது, அது ஒரு இடம், ஒரு உறுப்பு. கரெக்ட் நோய் பேர் சைனோசைட்டிஸ். வரதுக்கு முக்கியமான காரணம் அலர்ஜி அண்ட் இன்ஃபெக்ஷன். அதுக்கு மெயின் ப்ரொடெக்ஷன் உங்கள் வேலை வந்துட்டு ஸ்டீம், பிராணாயாமா, டஸ்ட் அவாய்டன்ஸ், ஸ்மோக் அவாய்டன்ஸ்னு சொல்லி இந்த வீடியோவை முடிப்போம். மீண்டும் இன்று சந்திப்போம். நன்றி, வணக்கம்.